எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஎஸ் கீதா, விஎஸ்ஜி தமிழ் சேனல். சப்ஸ்கிரைப் ப்ரெஸ் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஎஸ் கீதா பேசுகிறேன். அன்பே பலம், மனிதமே துணை. அவளும் கவிதையும் 3 பாகம் 17 நம்ம கேட்டோம். நரேந்திர என்னால் முடிஞ்ச சின்ன அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லி நியூ நண்பர்களுக்கெல்லாம் கொடுத்துருக்காரு. அப்புறம் நண்பர்களெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம இறுதி வரைக்கும் நம்ம நட்பு தொடரும், நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்டாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ரொம்ப உறக்கமாக சொல்லியிருக்காங்க. நரேந்திரனும் அதெல்லாம் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பியிருக்காரு. பாக்கியா நரேந்திரன் தான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனி என்ன நடக்க போகுது, என்னாக போகுதுங்கிறத பாகம் 18 கேட்போம். சகுந்தலையும் பாக்கியலட்சுமியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. சகுந்தலை ரொம்ப கோபமாக இருக்கா. அப்போ பாக்கியலட்சுமி, சகுந்தலை என்னாச்சு உனக்கு, ஏன் இவ்வளோ கோபமாக இருக்க, நான் என்ன பண்ணேன், ஏன் இவ்வளோ கோபம் உனக்கு அப்படின்னு கேட்க, அதுக்கு சகுந்தலை, பாக்கியம் நீ என்ன பண்ணி வச்சிருக்க அப்படின்னு கேட்க, ஏன் நான் என்ன பண்ணேன், என் மனசுல இருக்கிறது தானே சொன்னேன், நல்லா சொன்னப்போ நேரம் கண்டு அப்படின்னு சொல்ல, ஏன் இதுல உனக்கு என்ன பிரச்சனை, எனக்கெல்லாம் எதுவும் பிரச்சனை, மற்றவங்களுக்கெல்லாம் தான் நீ பிரச்சனையா இருக்க அப்படின்னு சொல்ல, இது என்ன சின்ன வயசுலேருந்து நான் மாமனை தானே நினச்சிக்கிட்டு இருக்கேன், உனக்கே நல்லா தெரியும்ல, என் மனசில் உள்ளதை சொன்னேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு நேரம்லாம் வேண்டாமா, நேரங்காலம் தெரியாமல் இப்படி பட்டுன்னு உடைக்கிறதா மனசில் இருக்கிறத சொல்ல சகுந்தலை, நீ ஏன் சகுந்தலை இவ்வளோ கோவப்படுற அப்படின்னு சொல்ல, அதுக்கு சகுந்தலை, இல்லை பாக்கியம் நீ இவ்வளோ அவசரப்பட்டு சொல்லியிருக்க கூடாது, உனக்கு என்ன தெரியும், அங்கே மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, வீட்டில் என் கல்யாண பேச்சு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதுதான் நான் இவ்வளோ சீக்கிரமாக சொல்லிட்டேன் அப்படின்னு பாக்கியம் சொல்ல, அதுக்கு சகுந்தலை, ஏன் பாக்கியம் நீ இன்னும் சின்ன பிள்ளையா, உனக்கு கொஞ்சம் கூட விவரம் இல்லை, கல்யாண பேச்சு தானே எடுத்தாங்க, நம்ம நாளைக்கே கல்யாணம் பண்ணி வச்சிடுற மாதிரி சொல்லிட்டு இருக்க, கல்யாண பேச்சு எடுத்தா எப்படியும் கொஞ்ச நாள் ஆகும்ல அப்படின்னு சொல்ல, ஐயோ அப்படியா, என்ன பின்ன உடனே மாப்பிள்ளை பார்த்து உடனே நாளைக்கே கல்யாணம் பண்ற மாதிரி நீ இப்படி பட்டுன்னு போட்டு உடச்சி வச்சுட்டு எல்லாத்தையும் எவ்வளோ இது பண்ணியிருக்க, எனக்கு தான் தேதி குறிச்சிட்டாங்கல்ல, என் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ பார்த்துருக்கலாம்ல, சொல்லியிருக்கலாம்ல, இவ்வளோ அவசரப்பட்டு சொல்லிட்டியே, இதனால பெரியவங்களுக்கெல்லாம் எவ்வளோ மனசு கஷ்டமா இருக்கும், எவ்வளோ சங்கடம் இருக்கும், நீ எவ்வளோ ஒரு இதாக இருக்கும் தெரியுமா, என் கல்யாணம் முடிஞ்சோன்னு அடுத்தது உன் கல்யாணத்தை பற்றி தான் எல்லாருக்கிட்டையும் பேசலான்னு இருந்தேன், இப்படி அவசரப்பட்டுட்டியே, சே என்ன பாக்கியம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு பாக்கியலட்சுமி, அச்சிச்சோ ஐயோ ரொம்ப அவசரப்பட்டுனா மன்னிச்சிரு சகுந்தலை அப்படின்னு பாக்கியம் சொல்ல, சான்றுவும் நரேந்திரனும் தொலைபேசியில் பேசிட்டு இருக்காங்க. ஹலோ, நான் சான்று பேசுகிறேன். சான்று, நான் நரேந்திரன் பேசுகிறேன். அண்ணா சொல்லுங்கண்ணா, நான் உங்களை சின்னப்பட்டினம் வர சொல்கிறதா சொல்லியிருந்தேன் இல்லையா, நான் ரெடியாக தான் இருக்கோம், உடனே கூப்பிட்டு வரேன் அவங்கள, ராஜம்மாவை அப்படின்னு சொல்ல, இல்லை அதெல்லாம் வர வேண்டாம், நான் சந்திரனாவை பார்த்துட்டேன், அவரை நேரில் பார்த்து எல்லாம் பேசிட்டேன். அப்படியாண்ணா, சந்திரனாவை நீங்கள் நேர்லேயே பார்த்துட்டீங்களாண்ணா அப்படின்னு ஆச்சரியமா சான்று கேட்க, பார்த்துட்டேன், நம்ம ராஜம்மாவோட கனவு லட்சியமெல்லாம் வெகு விரைவில் சீக்கிரம் நிறைவேற போகுது அப்படின்னு சொல்ல, அப்படியாண்ணா அப்படின்னு சொல்லி சான்று கேட்க, சந்திரனா பார்த்தேன், 3 படத்துக்கு ராஜம்மாவை அக்ரிமெண்ட் போட்டு வாங்கிட்டேன், நான் ராஜம்மாட்ட தான் கையெழுத்து வாங்கினோம், அது நான் கொரியரில் அனுப்ப சொல்லி அவர் சொல்லிட்டாரு அப்படின்னு நரேந்திரன் சொல்ல, சான்று, அண்ணா ரொம்ப சந்தோஷம்ண்ணா, ராஜம்மா கேட்டால் அவ்வளோதான், அப்பா சின்ன வயசுலேருந்து அவங்க பட்ட கஷ்டத்துக்கு கை மேலே பலன் கிடைக்க போகுது இல்லைன்னா, அவங்க அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க இல்லை,
அவங்க கஷ்டம்லாம் தீரப்போதில்ல. கஷ்டம் தீரது இருக்கட்டும், 2, 3 படத்துக்கு முன்னாடியே கொஞ்சம் அங்கங்கே ஒவ்வொரு சீன்லேயும் ஒவ்வொரு தோழி மாதிரி இந்த மாதிரியெல்லாம் நடிக்கணுமா, அதுக்கு வரணும். நான் வந்து இப்போ குட்டப்பட்டி ஊருக்கு போகிறேன், அங்கே பஜனை இருக்குது. நீ ஹார்மோனியா தபாலை எடுத்துட்டு அண்ணாவையும் கூட்டிகிட்டு வந்துரு. ராஜம்மா கூப்பிட்டு வர்றதாண்ணா? இல்லை இல்லை, நான் ராஜம்மா அங்கேயே இருக்கட்டும், நான் பஜனையை முடிச்சுட்டு நான் ஊருக்கு போக போகிறேன். அப்போ ராஜம்மா வந்தா போதும் சான்று அப்படின்னு நரேந்திரன் சொல்ல, அதுக்கு சான்று சரிண்ணா அப்படியே பண்ணிடலாண்ணா அப்படின்னு சான்று சொல்ல. தங்காலம்மா வீடு, தங்காலம்மா, வைரநாதன், பருத்தி பால்காரு வைரவா, முனீசு, சின்ன மருமகள், பெரிய மருமக, பாக்கியலட்சுமி அவங்க அம்மா, அப்புறம் வைரநாதனின் தங்கையும் அவங்க வீட்டுக்காரு எல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பாக்கியம் கல்யாண விஷயமா, சகுந்தலையும் என்ன பண்ணலாம் அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. பருத்தி பால்காரு, நீங்க பாக்கியலட்சுமிய எங்க பசங்களுக்கு கேட்டிருந்தீங்க, என்ன மன்னிச்சிருங்க. நீங்க வர்றதுக்கு 2 நாள் முன்னாடி தான் பாத்திரக்காரரும் நாங்களும் பேசி முடிச்சோம். பெரிய மருமகனுக்கு பாத்திர கடைக்காரர் அவங்க பெரிய பொண்ணையும், எங்க இளைய மகனுக்கு அவங்க சின்ன பொண்ணையும் ஒரே இடத்துல பொண்ணு எடுக்கிறதா நாங்க பேசி முடிச்சிட்டோம். பசங்களுக்கும் பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் சின்ன வயசுலேருந்து எல்லாம் ஒன்றா படித்து ஒன்றா வளர்ந்ததுனால நாங்களும் சரி எல்லாம் சரியா வரும் அப்படின்னு 2 பேரும் பேசி தேதியும் குறிச்சிட்டோம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு வைரநாதன், என்கிட்ட கூட நீங்க சொல்லவே இல்லை, நாங்க வீட்டுக்கு வந்தப்ப கூட நீ எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லவே இல்லையே, நான் கேட்டப்ப மௌனமா இருந்தீங்களே, அதுக்கு இதுதான் காரணமா அப்படின்னு சொல்ல. பாக்கியலட்சுமி அவங்க அம்மா, சரி விடுங்க, எங்களுக்கு கொடுத்து வைக்கல, அவ்வளோதான், உங்க வீட்டுக்கு மருமகளா அனுப்புறதுக்கு அப்படின்னு சொல்ல. அச்சச்சோ, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, நாங்க தான் கொடுத்து வைக்கல, எங்களுக்கு தான் பாக்கியலட்சுமியை மருமகளா கொண்டு வந்து சேர்த்துறதுக்கு வாய்ப்பெல்லாம் போயிருச்சு, எல்லாருக்குமே இப்போ சங்கடம் தான் அப்படின்னு சொல்லி பருத்திப்பால்காரு சொல்ல. அப்பா சகுந்தலை அவங்க அப்பா, சரி அது எதுக்கு பேசிட்டு அடுத்தது என்ன பண்ணுவோன்னு பேசுவோம் அப்படின்னு சொல்ல. அதுக்கு முனிசு, என்ன பாக்கியலட்சுமி சின்ன வயசுல இருந்தே ஒண்ணும்னா பேசி பழகிட்டாங்க, எங்களை மாதிரி பேசாம பாக்கியத்துக்கும் நரேந்திரனுக்கும் கட்டி வச்சிடலாம்ல அப்படின்னு சொல்ல. அதுக்கு சகுந்தலை அவங்க அம்மா, என்ன பேசுறீங்க, இல்ல என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? நரேந்திரன் சின்ன வயசுல இருந்தே சகுந்தலையத்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கான், எனக்கும் சகுந்தலை தான் இங்க கட்டி கொடுக்கணும் அண்ணன் மகனுக்கு அப்படின்னு கனவு கண்டுகிட்டு இருக்கேன், இப்படி எங்களை எல்லா கனவையும் இது பண்ணிட்டு எப்படி இப்படி அப்படின்னு சொல்ல. அதுக்கு பாக்கியலட்சுமி அவங்க அம்மா, சரி அதான் சகுந்தலைக்கு தான் சான்றுன்னு பேசி முடிச்சாச்சுல்ல, என் மகளை கட்டி கொடுத்துடலாம்ல நரேந்திரனுக்கு அப்படின்னு சொல்ல. அதுக்கு தங்காலம்மா, எல்லாம் நீங்களே ஆளாளுக்கு ஒன்னொன்னு பேசிட்டு இருந்தீங்கன்னா நரேந்திரன் ஒருத்தருக்கும் அவன் மனசுல ஒண்ணு இருக்குல்ல அப்படின்னு சொல்ல. அதுக்கு சகுந்தலை அவங்க அப்பா, நாங்களும் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு கொஞ்சம் தள்ளி போட்டுட்டே போறோம், என்ன பண்றது அப்படின்னு சொல்ல. எல்லாரும் அமைதியா கொஞ்ச நேரம் யோசிச்சுக்கிட்டு இருக்க. நன்றி, வணக்கம். நான் உங்கள் VS கீதா. அன்பே பலம், மனிதமே துணை, அவளும் கவிதையும் 3 பாகம் 19 நாம் கேட்போம். நன்றி.